இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம வீடியோஸ்லாம் போடும்போது மோஸ்ட்லி என்ன கமெண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக ஜாலியாக இருக்கீங்க, வெளில வீடியோஸ்லாம் போடுறீங்க, நிறைய இடத்துக்கு போவீங்க போல அப்படிலாம் வரும். உண்மைதான், நிறைய இடத்துக்கு போகிறோம், அதெல்லாம் ஓகே தான். ஆக்சுவலாக என்னென்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மோஸ்ட்லி இந்த அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி நம்ம வந்து வீட்டில் இருப்போம், அக்கம் பக்கம் பேசுவோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலிஸ் இருப்பாங்க, நம்ம நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று பக்கத்தில் பேசிட்டே இருப்போம்ல. பட் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசணுன்னா கூட நம்ம வந்து மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ வீட்டுக்கு வரலாமா பேசலாமா அந்த மாதிரிலாம் கேட்டு தான் பேசுவோம். ஏன்னா இங்கே மோஸ்ட்லி அப்ராடில் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு 5 days நம்ம கண்டினியூஸாக வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படிங்க இருக்கும். ஸோ அதனால் 6வது நாள் இந்த சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி வீக்கெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ்லலாம் நிறைய இடங்கள்ல நிறைய ஈவெண்ட்ஸு ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கும். கனடா எடுத்துக்கோங்களேன். கனடாவில் எல்லா வீக்கெண்டுமே எங்கேயாவது ஒரு ஈவெண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கும். அது வந்து நம்ம மணியாக இருந்தால் கூட போகணுன்னா யோசிப்போம். மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் நம்ம என்ன நினைப்போம், சும்மா போயிட்டு வரலாம் அப்படி தானே யோசிப்போம். ஸோ அதனால தான் இங்கே எல்லா வீக்கெண்டுமே போகிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குங்க. நம்ம ₹1 கூட செலவு பண்ணாமல், உண்மையாக சொல்லணும்னா ₹1 கூட செலவு பண்ணாமல் போகிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்ராடில் இந்தியாவிலையும் நம்ம அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருப்போம். பீச்சுக்கு போவோம், பார்க்குக்கு போவோம், ஸோ எங்கேயாவது போவோம். ஆனால் இது இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீச்சாக இருக்கும், பெரிய பெரிய பார்க்காக இருக்கும், நிறைய மக்கள் இருப்பாங்க. புது இடத்த பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுமா. ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்லி நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது, ஈவன் என்னோட பழைய வீடியோஸை நான் எடுத்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக நிறைய இடத்துக்கு போன மாதிரி இருக்கும். ஆனால் என்னை விட அதிகமாக போனவங்களாம் இருக்காங்க இங்கே. எல்லாருமே எல்லா இடத்துக்கும் எல்லாருமே போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே அப்ராட்லலாம் இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இதே நான் இன்னொரு கண்ட்ரியில் இருக்க இன்னொருத்தவங்களோட வீடியோஸ் பார்த்தாலும் அதே தான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து ஒரு 5 நாள் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோன்னா வீக்கெண்ட் ஆனால் எங்கேயாவது போகணுன்னு தாங்க தோணும். சும்மா எங்கேயாவது நம்ம போயிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும், அந்த மாதிரி தான் தோணும். வந்துட்டியா ஒரு 5 நிமிஷம் பேசினேன்னா வந்துடுவாங்க, எங்கே இருந்தாலும்